அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையன் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்துருன்னு சொன்னான். ஓ, சாட்டர்டேல இன்னைக்கு. ஆமா, அதனால அவனுக்கு சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். அதுதான். ஏங்கா, தக்காளி தொக்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து பண்ணிடலாம்ல. தக்காளி தொக்கு இருந்தா கிரேவி பண்ணிடலாமா? எப்படி அது? சோ அந்த காரியம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது அக்கா, இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு நம்மளே வீட்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம்க்கா. அப்படியா? ஆமாங்கக்கா. எப்படி? ஒண்ணும் இல்ல, எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி. சரி. 1/2 கிலோ வெங்காயம்னா 1/2 கிலோ தக்காளி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா கூட போட்டுக்கலாம், தப்பு இல்ல. சரி. எண்ணெயை போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு, அதாவது வெங்காயம் வதங்கணும்னு தக்காளியும் வதக்கிக்கணும். அது ரெண்டும் நல்லா வதங்கி பக்குவம் வந்தோடனே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை பெரட்டி பெரட்டி இது பண்ணோடனே எண்ணெயை கக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதங்கி சுருங்கிடும். அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். எப்ப மீன் குழம்பு வைக்கணுமா அதை போட்டு பூண்டு தட்டி போட்டு தாளிச்சு என்னென்ன குழம்பு பண்ணுமோ பண்ணிக்கலாம். கார குழம்பு பண்ணுமா 2 ஸ்பூன் அதை போட்டு புளிய ஊத்தி கரைச்சு அந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கறி தொக்கு பண்ணனாலும் அந்த பேஸ்ட்ங்களை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, வெறும் அந்த தொக்கு வச்சுட்டு இட்லி தோசைக்கோ சப்பாத்திக்கோ தொட்டும் சாப்பிடலாம். ஆமாக்கா, இப்படி இன்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட அது சீக்கிரத்துல உங்க பிரச்சனை தீந்துரும்க்கா. எப்படி சொல்ற? ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நம்முடைய லேசான உபத்திரவம். ஆமாங்கா, மருமக வந்துட்டாள்னா அப்புறம் நீங்க ஏன் கிச்சனுக்கு வர போறீங்க? என்ன ஜனங்களே, ஒருவேளை நீங்களும் வேதனையோடு இருக்கீங்களா? இந்த மாதிரி போராட்டமான வாழ்க்கையில இருந்து எப்படா விடுதலை கிடைக்கும்னு இந்த வார்த்தையின்படியே உங்கள் போராட்டமும் அது சீக்கிரத்துல நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் சமாதானமும் சந்தோஷம்தான். God bless you all.